அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி இன்னைக்கு இந்த ஒரு அழகான மாலை பொழுதில் என்ன ஒரு அங்கமாக இந்த நிகழ்ச்சியில் கூப்பிட்டுருக்கிற குரு ஸ்ரீமதி அனுகிரகா மேடம்க்கும் என் கூட இந்த ப்ரோ பண்ணிகிட்ருக்க மோனலிசா அண்ட் த ரெஸ்பெக்டட் பேரண்ட்ஸ் ஆஃப் குமாரி, இந்த நிகழ்ச்சியின் நாயகி, மியூசிஷியன்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய மரியாதை கலந்த அன்பான வணக்கங்கள். தமிழ் வளர்ந்தது சங்கங்கள்னு சொல்லுவாங்க. நடனம் வளர்ந்தது இறைவனோட சன்னதியில். அந்த மாதிரி ஒரு சன்னதியில் இருந்த ஃபீல் இருந்தது. ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஸ்டேஜ், ரொம்ப பார்க்கும்போதே ஒரு பிரமிப்பு. இந்த ஸ்டேஜில் பக்தி, பிரம்மாண்டம், கலை, நாட்டியம் எல்லாமே ஒரு கலந்த ஒரு சங்கமாக இருந்தது. இதோடைய கருப்பொருள் வெள்ளி அம்பலம் அப்படின்னாலே நம்மளுடைய நடராஜரோட பஞ்ச சபையில் ஒரு சபை. அந்த சபையில் அவர் ஆடின அந்த அழகான நாட்டியம் போலவே இந்த குழந்தை இன்னைக்கு இந்த சபையில் அழகாக ஆடியிருந்தா. ரொம்ப அழகாக இருந்தது, கிரேஸ்ஃபுல்லாக இருந்தது விட்னஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த சபையை பற்றி சொல்லும்போது தான் இயல், இசை, நாடகம் மூன்றுமே வளர்ந்தது அந்த வெள்ளி அம்பலமில். அதே மாதிரி இந்த குழந்தை ஒரு நல்ல ஒரு அது எப்படி சொல்கிறது, பொருத்தம், அதை எனக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியல. இதே இயல், இசை, நாடக மன்றமில் அவளோட அரங்கேற்றம், இந்த கலை அரங்கேற்றம் நடக்கணுன்றது அவன் விதிச்சிருக்கிறது ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு நல்ல ஒரு பொருத்தமாக இருந்தது. அதுவே ரொம்ப அழகு. இந்த குழந்தை ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக பண்ணினா. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அந்த சிரிப்பை விடவே இல்லை. ஆல்மோஸ்ட் நாலு ட்ரெஸ் இது வரைக்கும் மாற்றிட்டா. ரொம்ப பொறுமையாக, ஒரு ட்ரெஸ்ஸுக்கு கூட அவள் மூஞ்சி சுளிக்கவே இல்லை. எப்படி முதல் பாட்டில் எவ்வளோ அழகாக நின்னாலோ அந்த மாதிரி இப்போ கடைசி பாட்டு வரைக்கும் ரொம்ப அழகாக ஆடியிருக்கா. ரொம்ப ரொம்ப அம்சமாக இருந்தது. எல்லாமே ரொம்ப நேர்த்தியாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியில் எல்லாரையுமே அங்கங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். குரு அழகாக கணீர்னு நட்டுவாங்கம் பண்ணாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. உங்களுடைய அந்த ப்ரொனவுன்சியேஷன் ஆஃப் ஜப்பீஸ் ரொம்ப நல்லா இருந்தது. மிருதகம் சார், நீங்களும் குழந்தைக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகாக வாசிச்சிங்க, நேர்த்தியாக. ஏன்னா அவளுக்கு இது ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஸ்டேஜ். இத்தனை பெரிய ஸ்டேஜில் இவ்வளோ பெரிய ஜாம்பவான்களோட ஆடியன்ஸை பார்த்து ஆடணும் போது பதட்டம் இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயம் ஓடும் இல்லையா சின்ன குழந்தை. ஸோ அவளுக்கு ஏற்ற மாதிரி அழகாக வாசிச்சிங்க. சார் ராகவேந்திர கார்த்திகேயன் சாரோட செகண்ட் ப்ரோக்ராம் நான் கெஸ்ட்டாக வர்றது. ஸோ அவரோட வாய்ஸ் மேல் சிங்கர்ஸ்க்கு மட்டும் ஒரு பெரிய மேல் சிங்கர்ஸ் ஆடுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். பாடும்போதே உங்களோட பிச்சுக்கு நாங்கள்லாம் ஆடணும். அந்தளவுக்கு கணீர் எங்கள் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த சாங் எடுக்கும். ஸோ அந்தளவுக்கு கணீர் வாய்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது. ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் சார் ரொம்ப இந்த பேக் ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. உங்களுடைய எல்லா எஃபெக்ட்ஸுமே இந்த பிரம்மாண்டத்தை லைவுக்கு கொண்டு வந்திருந்தது. வித்யாபாணி சார் ஞாபகம் இருக்காருன்னு என்னுடைய ஒரு அரங்கேற்றமுக்கும் அவர் வாசிச்சிருக்காரு. ஸோ ஹாப்பி டு விட்னஸ் யூ இங்கே இந்த ஸ்டேஜில். ஃப்ளூட் சார் ரொம்ப அருமையாக இருந்தது. வயலின் சாரும் ரொம்ப அழகாக நேர்த்தியாக எங்கெங்கே கேப்ஸ்லாம் அழகாக ஃபில் பண்ண முடியுமோ ஃபில் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ரிகார்டிங் ஐட்டம்ஸ், புஷ்பாஞ்சலியிலேருந்து அழகாக இந்த வர்ணம் வரைக்கும் ரொம்ப நேர்த்தியாக அந்த வெள்ளி அம்பலத்தை தில்லை அம்பலமோடு சேர்த்து அந்த தீமுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி அந்த குழந்தை பண்ணியிருந்தா. ரொம்ப அழகாக இருந்தது. தில்லானால லாஸ்ட்டாக சொன்ன மாதிரி நானும் என் நாட்டிய கலையும், அது ஃபுல்லாக தெரியலை அந்தளவுக்கு, நானும் என் நாட்டிய கலையும் அந்த அரவணைக்கிற மாதிரி இந்த குழந்தைக்கு அந்த நாட்டிய கலை ப்ளஸ் பண்ணணும். அந்தளவுக்கு நடராஜ பெருமான் ப்ளஸ் பண்ணி என்றைக்குமே அந்த குழந்தைய இது பண்ணணும். அதுதான் என்னுடைய பிரார்த்தனை. கம்பேர் பண்ண கணேசன் தான். ஸோ எல்லாருமே நிகழ்ச்சி நடக்கும்போது இந்த நிகழ்ச்சியை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்கும். ஒன்று ஆடுற குழந்தை, அப்புறம் அந்த விஷயத்தில் எக்ஸ்ட்ராவாக ஸ்பெஷலாக ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா. நீங்கள் இவர் பேசினார்னா நீங்கள் இவரை மட்டும்தான் அன்றைக்கி ஃபுல்லாக பேசிகிட்டே இருப்பீங்க. இவங்க பேசுனது அன்றைக்கி
என் பின்னாடி ஒரு அப்படின்ற மாதிரி அந்த நிகழ்ச்சிக்கிற மாதிரி பேசிடுவார். உங்களை ஆட்டம் ஃபிசிக்ஸ்லேருந்து நடராஜரோட தாண்டவம் வரைக்கும் கூட்டின்னு போயிட்டார். அந்த கிரியேட்டர் ப்ரொடெக்ஷன், கிரியேஷன், சால்வேஷன், சயின்ஸ் டு சால்வேஷன் மாதிரி எல்லாத்தையும் ஒரு கலக்கி கடைசியில் எல்லாத்தையும் ஆன்மீகத்தோட இந்த நடனத்தோட இணைச்சிடுவார். அந்தளவுக்கு அவர் வந்து ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் பண்ணி நம்மளை வந்து இந்த நிகழ்ச்சியிலேயே அட்ராக்ட் பண்ணி வச்சுருக்காரு. ரொம்ப நல்லா இருந்தது அண்ணா. இன்னைக்கு உங்களுடைய எப்போவுமே நாங்கள் அங்கே இருப்போம். இன்றைக்கி நான் இங்கே இருந்தேன். ஸோ இன்னும் நல்லா இன்வால்மெண்ட்டோடு அவரோட காம்பேரிங்கை கேட்க முடிஞ்சுது. நீங்கள்லாம் பார்க்குற இந்த பிரம்மாண்டமான இந்த விழாவுக்கு பெரிய காரணம் என்னென்னா அந்த குழந்தையோட ட்ரீமாக இருக்கும். அந்த குழந்தைக்கு ட்ரீம் தான் இந்த மாதிரி ஒரு கலையை நான் எடுத்துக்கணும், அந்த கலையை நான் வந்து அரங்கேற்ற அளவுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா அதை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ரைட் பேரண்ட்ஸ் தேவை. ஸோ இந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் வந்து இந்த ஸ்டேஜை அவளுக்காக அவளோட ட்ரீமை வந்து அவங்க ட்ரீமாகவே எடுத்து ரொம்ப அழகாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது ரொம்ப பெரிய விஷயம். இவ்வளோ ஒரு கிராண்டான ஒரு அரங்கத்தில் இவ்வளோ பெரிய மியூசிஷியன்ஸும் கெஸ்ட்டும் அரேஞ்ச் பண்ணி உங்கள் எல்லாருக்கும் அழகான இன்வைட்டை ஸ்டார்டிங் ஃப்ரம் த இன்வைட் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. அந்த குழந்தைக்கு அந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணி இந்த எல்லாத்துக்குமே எக்கச்சக்கமாக இந்த ஆர்ட் ப்ரொஃபஷனுக்கு எக்ஸ்பென்ஸ் ஆகும். அந்த எக்ஸ்பென்ஸை தான் குழந்தையோட ட்ரீம்காக செஞ்சு மோட்டிவேட் பண்ண அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ்க்கு முதல் ஒரு கைத்தட்டல். குரு அருள் இருந்தால் கல்வியும் கலையும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதுதான் கணேசனாவும் அவருடைய இதுக்கு முன்னாடி ஒரு படிக்கு முன்னாடி அவர் அதை சொன்னார். அது மாதிரி கரெக்டான குரு அமைஞ்சிட்டாங்க. அந்த குழந்தைக்கு கரெக்டான பேரண்ட்ஸும் இருக்காங்க. அடுத்து கல்வியும் கலையும் பேலன்ஸ் பண்ணுறது இந்த குழந்தைங்களுக்கு சொல்லியே தர தேவையில்லை. ஏன்னா அந்த பொண்ணு வந்து இப்போ 10th போயின்னு இருக்கா. நம்மளாம் 8th ஸ்டாண்டர்ட்லேயே என்ன பண்ணிவிடுவோம், ஐயோ 8th அடுத்து எனக்கு நீட்டு ப்ரிப்பரேஷன், ஜேஇ ப்ரிப்பரேஷன், 10th முடிச்சிட்டாங்க, இப்போ தான் முடிச்சிருக்கா. அப்போ எப்படி ரிஹர்சல்ஸ்லாம் வந்தாவோ. ஸோ உடனே வந்துட்டு நம்ம வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இதுக்கு மேலே வேண்டாம், எனக்கு ப்ரிப்பரேஷன் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்லாம் நிறையா பசங்க வந்து டான்ஸ் கிளாஸ்க்கு ஒரு எண்டு கார்டு போட்டுருவாங்க. ஸோ அதை மாதிரி இல்லாமல் 10th முடிச்சுட்டு பண்ணுறா அப்படின்னா நடுவுலையும் அவள் கிளாஸஸ்க்கு வந்து ரைட் பேலன்ஸ், இந்த கால குழந்தைங்க வந்து ரைட் பேலன்ஸ் டு எஜுகேஷன் அண்ட் திஸ் ஆர்ட் ஃபார்ம், அதுக்கான டெடிக்கேஷன் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அந்த குழந்தைக்கு உண்மையான டெடிக்கேஷன் இருந்திருக்கு. அதனால தான் இந்த லவ்லி ரிசல்ட்ஸும் 90 above% தான். ஸோ கண்டிப்பாக இந்த கலை வந்து அவளுக்கு கல்விக்கும் நல்ல ஒரு மேம் நிறைய பாயிண்ட்ஸ் சொன்னாங்க. அவங்க சொல்லும்போது நான் நோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். என்னென்ன பாயிண்ட்ஸ் சொல்கிறாங்க, மேபி நான் வேறு ஏதாவது ஈவெண்ட் போகும்போது நான் இவங்க கூட பகிர்ந்துக்கிட்டதை வந்து இவங்க சொல்லி கேட்டதை நான் வந்து பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு. ஸோ எந்த அளவுக்கு அந்த கலை பார்த்தீங்களா, அந்த கலை வந்து கல்விக்கு அவளுக்கு 90%க்கு மேலே ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ இது எதுவுமே எல்லாமே வந்து ஒரு குழந்தைங்களுடைய மோட்டிவேஷனுக்காக பேரண்ட்ஸ் செய்கிறது தான். ஸோ ஆன் த ஹோல் இன்னைக்கு ட்ரீம் வந்து அந்த டீச்சருக்கான ட்ரீம், அதுவும் ட்ரீம் கம் ட்ரூ ஆகிடுச்சு. குழந்தைக்கான ட்ரீம், பேரண்ட்டுக்கான ட்ரீம். ஸோ ஆன் த ஹோல் ரொம்ப அழகாக இருந்தது அங்கேருந்து விட்னஸ் பண்ணும்போது. யூ ஆல்சோ லுக் வெரி ப்ரிட்டி டுடே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் அண்ட் யூர் ஆல் அ வண்டர்ஃபுல் க்ரௌட். ரொம்ப அமைதியாக எல்லா ப்ரோக்ராமுக்கும் அமைதியாக இருந்தீங்க. நடுவில் சவுண்டே இல்லை. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஐ என்ஜாய்ட் த ஷோ. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் ஃபார் ஹேவிங். தேங்க்யூ சார்.